என்னங்க இங்க பாத்தீங்களா? 4 முறை திருமணம் தடைபட்டதால் இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை. 4 தடவை கடவுள் காப்பாத்தியா, 5ஆவது தடவை மெனக்கட்டு போய் செத்துருக்கான் முட்டா போய. ஏங்க இந்த மிச்சர் பாக்கெட் என்ன விலை? 20 ரூபா. லூசுனா எவ்வளவுங்க? நீ போனாலும் 20 ரூபா தாம்மா. என்னங்க நமக்கு கல்யாணம் பண்ண வச்ச ஐயர் இறந்துட்டாராம். கடவுள் இருக்காண்டி, கடவுள் இருக்கான். செஞ்ச பாவம் சும்மா விடுமா? என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? ஐயோ சாரிமா சாரிமா, எந்திரிமா, 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திடுவோம். என்னங்க உணவுப் பொருட்களை பதுக்கினால் 7 ஆண்டு சிறை தண்டனை நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அப்படியே ஃப்ரிட்ஜில் பழைய குழம்பெல்லாம் பதுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? பெண்கள் இல்லனா ஆண்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்துல ஆளே இல்லையா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஹிட்லர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? பெண்கள் இல்லைனா ஆண்களுக்கு ஆறுதல் சொல்லவே தேவையில்லையா. வர வர நீ கோட் சேவா மாறிக்கிட்டு இருக்க காயத்ரி, எனக்கு இது சுத்தரவா பிடிக்கல. என்னங்க சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. என் பர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு காந்தியவா சுட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இப்ப புரியுதா? நேத்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேம்மா. ஜோடினா அப்படி ஒரு ஜோடி, அவ்வளவு அழகு. இப்படி ஒரு ஜோடியை என் லைஃப்ல பார்த்தது இல்ல. அப்புறம் என்ன, காலில் மாட்டிட்டு வந்துட்டேன். ஏங்க சன்னியாசிக்கும் சம்சாரிக்கும் என்னங்க வித்தியாசம்? புலித்தோல்ல தூங்குற ஒரு சன்னியாசிமா, ஆனா புலி கூடயே தூங்குறவர் தாமா சம்சாரி. ஏங்க இப்ப இவ்வளவு கோவமா இருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் காய்ச்சலா இருக்கானேன்னு பார்க்க போனேன். என்னையா உடம்பு இப்படி கொதிக்குதுன்னு கேட்டா, நெருப்புடா கபாலிடான்றான். நீங்க என்னங்க சொன்னீங்க? நீ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்னங்க இங்க பாத்தீங்களா? தோசை மாவில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கணவன் கொலை. இதுக்கு தான் சொல்றது, பொண்டாட்டிக்கு 4 வாய் ஆசையா ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுங்கடான்னு சொன்ன கேக்குறாங்களா? என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் தானே, என் கையால 7 குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கவா? நான் செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு ஏமா தண்டனை கொடுக்குற? இப்ப எதுக்கு அழுக்கு தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு போறா? ஒன்னும் புரியலையே. என்னங்க ரசத்துல உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்னது ரசமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், இதுல எங்க உங்களுக்கு புரிய போகுது? மனைவி அமைதியாக இருப்பதெல்லாம் இறைவனுக்கே கிடைக்காத வரம், இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? ஏங்க சகலனா என்னங்க அர்த்தம்? ஒரே கம்பெனி பொருளை வாங்கி ஏமாந்து உங்களுக்கு பேரு தாமா சகல.